அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் இன்றைய தினம் நாம் தியானிக்க வேண்டிய வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு நாம் பிரியமாயிருக்க வேண்டுமென்றால் நமக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ஏனோக்கு தன்னுடைய விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொள்வதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றான். தன்னுடைய மனசாட்சியில் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாயிருந்தார். நாமும் தேவனை விசுவாசித்தால் மட்டும்தான் நம்மால் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். ஆண்டவரின் மேல் நாம் முழுமையாய் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசம் வைக்கும்போது ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தேவன் முன்னமே நமக்கு முழுமையாக தெரியப்படுத்த மாட்டார். அப்படி தெரியப்படுத்தாமல் இருந்தாலும் நாம் அவர் மேல் விசுவாசத்தோடு கடந்து போகிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் மனிதர்களாகி நாம் தேவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறோம்? தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது முடிவு என்னவாக இருக்கும் என்று தெரியாது. ஆனால் கடைசியில் முடிக்கும் போது தான் எப்படி வெற்றியாக முடிந்தது என்பதற்கான அறிவு நமக்கு வரும். அதே போலதான் கர்த்தர் ஆரம்பத்தில் என்ன செய்கிறார் என்பது தெரியாது. விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் நாம் கர்த்தருடைய திட்டம் நமக்கு தெரிய வரும். உதாரணத்திற்கு கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து நீ புறப்பட்டு போ என்று சொன்னாரே தவிர எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியப்படுத்தவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனார். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் விசுவாசத்தோடு செல்கிறோமா என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கடந்து சென்றால் தேவன் நம்மேதும் பிரியமாயிருப்பார். நாம் விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நடத்த விதம் அதிசயமானவைகள், அற்புதமானவைகள். அப்பா நாங்கள் உம்மை விசுவாசித்த ராஜா, உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். துதி கன மகிமையாகவும் உமக்கு ஏறடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.